ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாண்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் போன வாரம் தான் நியூசிலாண்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தேன். என்னோட அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நான் பகிர்ந்துக்க போகிறேன். பிரகாஷ் நடராஜங்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து இன்ஸ்டாலையும் பிரகாஷ் நடராஜங்க பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே நியூசிலாண்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு தான் இங்கே கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட இந்தியன் லைசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இங்கே 1 இயருக்கு கார் ஓட்டிக்கலாம். அது எப்படி அந்த 1 இயர் கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நியூசிலாண்டில் வந்து லேண்ட் ஆனோடனே உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்து என்ட்ரி ஸ்டாம்ப் அடிப்பாங்க இல்லையா, அந்த டேட்லேருந்து 1 இயர் கணக்கு. நீங்கள் 1 இயருக்கு உள்ளே தான் நீங்கள் இருக்க போகிறீங்க நியூசிலாண்டில் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியன் லைசன்ஸ் வச்சே ஓட்டிக்கலாம். நீங்கள் நியூசிலாண்ட் லைசன்ஸ் எடுக்க தேவையே இல்லை. அதே மாதிரி நீங்கள் இங்கே வர்றப்ப இந்தியன் லைசன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் பர்மிட்டாக மாற்றணுமா அப்படின்னா அதுவும் தேவை கிடையாது. கார் லைசன்ஸ்னு எடுத்தோம்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள் தான். அந்த லைசன்ஸ் இருந்தாலே போதும், நம்ம வந்து இங்கே ஓட்டிக்கலாம். நீங்கள் 1 இயருக்கு மேலே நியூசிலாண்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் நமக்கு வந்து வேணும். நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலே நம்மளோட பாஸ்போர்ட்டை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு மேஜர் ஐடி ப்ரூஃபாக அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணணும்னா நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்புறம் நீங்கள் காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணணுன்னாலும் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதே வந்து நீங்கள் நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளும் நியூசிலாண்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் நானும் எடுத்தேன். நீங்கள் நியூசிலாண்டில் கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு தியரி டெஸ்ட்டும் ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் நீங்கள் எடுக்கணும். அதை ரெண்டையும் பாஸ் பண்ணும் பட்சத்தில் நம்ம நியூசிலாண்டில் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஓவர்சீஸ் கன்வர்ஷன் தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். உங்ககிட்ட வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து மாறும். ஸோ வந்து அதை வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ என்கிட்ட இந்தியன் லைசன்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் என்ன ஸ்டெப்பில் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தியரி டெஸ்ட் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே கேட்கலாம், அந்த தியரி டெஸ்ட்டும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் இல்லாமல் டேரெக்டாகவே வந்து நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஒரு சில லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாகவே அவங்க லைசன்ஸை கொடுத்துட்டு நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியா இல்லை. இந்தியா இல்லாதனால நம்ம வந்து தியரி டெஸ்ட்டும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் நம்ம எடுத்து தான் ஆகணும். சரி வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ தியரி டெஸ்ட் எடுக்கணும். தியரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏஏ சென்டர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். நியூசிலாண்டில் எந்த இடத்துல உள்ள ஏஏ சென்டர்லையும் போய்ட்டு இந்த தியரி டெஸ்ட்டை வந்து நம்ம எடுக்கலாம். தியரி டெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 35 கொஸ்டின் வந்து ½ அன் ஹவருக்கு நடக்கும். 35 கொஸ்டினில் நம்ம வந்து 32 எடுத்தால் பாஸு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை பற்றி இருக்கும் அப்படின்னா நியூசிலாண்டோட டிராஃபிக் ரூல்ஸை பற்றி தான் இருக்கும். 35க்கு 32 எடுக்கணுமா அப்படின்னு யாரும் வந்து கொஞ்சம் ஒரு மலப்பை பார்க்க வேண்டியதில்லை. இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக எடுக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 கொஸ்டின் வரும். ஒரு 10 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு 10 கொஸ்டின் வரும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதே கொஸ்டின் தான் அந்த எக்ஸாம்லையுமே அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்ளிகேஷனில் இன்னொன்று கூட இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு $10 கட்டினீங்கன்னா ஒரு 35 கொஸ்டின் உள்ள மாதிரி ஒரு 5 டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு $15 கட்டிங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டு எடுக்கலாம். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறோன்னா நான் முதல் நாள் வந்து ஒரு $15 கட்டி ஒரு 10 டெஸ்ட் எடுத்தேன். அந்த 10 டெஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து நேராக ஏஏ சென்டருக்கு போயாச்சு. ஏஏ சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல்னு பார்த்துட்டிங்கன்னா பாஸ்போர்ட்டு இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இது ரெண்டும் ஒரிஜினல் வேணும். இது இல்லாமல் விசா காப்பி. உங்கள் இதுக்கப்புறம் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட பாஸ்போர்ட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸு முக்கியமாக வந்து அவங்க ஒன்று பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸு கரண்ட்டாக வந்து வேலிடாக இருக்கா இல்லையானுங்கிறத செக் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு பரிவாகன் சேவான்னு அடிங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா என்ன ஸ்டேட்டுன்னு கேட்கும். நம்ம தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது உள்ளே போனீங்கன்னா டிஎல் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு, டேட்டா பர்த் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களோட லைசன்ஸ் வந்து அப்படியே அதில் வந்து ஷோவ் ஆகும். இதை வந்து சிஸ்டத்துலேயே லேப்டாப்லேயே பண்ணுங்கள். அதை வந்து கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பேஜ் அப்படியே காட்டும். அது ஒரு பேஜா 2 பேஜான்னு கேட்கும் இல்லையா அந்த பிரிண்ட் பேஜ். அதில் போய்ட்டு சேவ் as PDF கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்துலேயே அது வந்து சேவ் ஆயிரும். அதை நீங்கள் வந்து அப்படியே ஒரு 3 பேஜ் 2 பேஜ் தான் வரும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு போனாலே போதுமானது. சரி, இப்போ உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போயிருங்க. ஏஏ சென்டருக்கு நீங்கள் போன உடனே பார்த்துட்டிங்கன்னா அங்கே ரிசப்ஷன்லேயே ஆள் இருப்பாங்க. அவங்க டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே அவங்கள்ட்ட கூட கேட்டுக்கலாம். ஓவர்சீஸ் கன்வர்ஷன் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனில் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, அப்புறம் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸோட நம்பரு ப்ளஸ் வந்து டேட்டா பர்த் இதெல்லாம் போட்டுட்டு, இப்போ நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். வரப்போகிற நியூசிலாண்ட் டிரைவிங் லைசன்ஸில் உங்களோட அட்ரஸ் வந்து மென்ஷன் ஆகணுமாங்கிற மாதிரி எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஒன்று கேட்டிருப்பாங்க. நான் வந்து நோ தான் கொடுத்தேன். ஏன் நான் நோ கொடுத்தேன் அப்படின்னா,
தான். நான் இருக்கிறதே வாடகை வீட்டில் தான். ஸோ நம்ம வீடு மாறிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம அட்ரஸ் மாற்றணும். ஸோ அதனால் நான் வந்து நோ கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதில் வந்து அட்ரஸ் வந்து எஸ் கொடுத்துக்கிடுங்க. அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அந்த கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அந்த கவுண்டரில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க மேஜராக எதை பார்ப்பாங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்லையும் உங்களோட இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ்லையும் கரெக்டாக வந்து நேமும் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க. அட்ரஸ் கூட அவங்க பார்க்குறது இல்லை. நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கணும். நான் வந்து நியூசிலாந்து வரதுக்கு முன்னாடியே என்னோடய பாஸ்போர்ட்டை வச்சு இந்தியன் லைசன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக மாற்றி தான் வச்சுருந்தேன். அதனால் எனக்கு எந்த இஷ்யூமே வரல. அவங்க ஒன்று எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்ளிகேஷன் ஃபீஸ் $52 தியரி டெஸ்ட்டுக்கு $45 கேட்டு $97 நியூசிலாந்து டாலர் கேட்டாங்க. ஒன்று நான் பே பண்ணிட்டேன். $97 நியூசிலாந்து டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா மதிப்பில் ஒரு $5000 வரும். நான் எதுக்கு இந்த இடத்துல இந்தியா மதிப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட வீடியோ வந்து அதிக பேர் இந்தியாவில் தான் பார்க்குறாங்க. இந்தியன் மதிப்பை சொன்னால் அது சரியாக இருக்குங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தமிழர் வந்து இப்போ ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வீடியோ பண்ணுறாருன்னா அவர் வந்து ஜப்பானீஸ் சொன்னார் அப்படின்னா நம்மளுக்கு இந்தியா மதிப்பு எவ்வளோங்கிறதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அப்படி கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வீடியோவில் இந்தியா மதிப்பை சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்தியா மதிப்பு சொல்கிறோம். மற்றபடி எதுவும் கிடையாது. சரி வாங்க நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அவுட் ஆஃப் டாபிக் போக வேண்டாம். $97 காசு கட்டின பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே வந்து ஐ டெஸ்ட் எடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, அது வந்து பைனாக்குலர் மாதிரி இருக்கும். அதில் கொண்டு நம்ம கண்ணை வச்சோம்னா ஏபிசிடி தான் தெரியும். அவங்க வந்து ஒன்று ரைட்லேருந்து லெஃப்ட் படிக்க சொல்லுவாங்க, இல்லை லெஃப்ட்லேருந்து ரைட்டு படிக்க சொல்லுவாங்க. என்கிட்ட ரைட்லேருந்து லெஃப்ட் படிக்க சொன்னாங்க. சரி நான் கரெக்டாக படித்தோன்னே சரி ரைட்டு எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நல்ல கிளாரிட்டியாக தான் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி புகஞ்சு போயெல்லாம் ஃபோட்டோ வர்றதில்லை. ஸோ அன்னைக்கு எடுக்கிற ஃபோட்டோ தான் உங்களோட நியூசிலாந்து டிரைவிங் லைசன்ஸ்லேயும் வரும். நல்லாவே அன்றைக்கி வந்து நல்லா கிளம்பி போயிருங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துருவாங்க. இது ரெண்டும் எடுத்த வாட்டி அவங்க என்கிட்ட கேட்டாங்க தியரி டெஸ்ட் வந்து நீங்கள் எப்போ எழுதுனீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் நான் அப்போவே எழுதுறேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அங்கனக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அன்றைக்கி டேட் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கனே எழுதலாம். அன்றைக்கே எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் மறுநாள் எழுதுறனாலும் எழுதலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு எழுதுறனாலும் எழுதலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது தான். நான் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேராக போயிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா இல்லைனா திருப்பி நம்ம மறுபடியும் வந்து லைனில் நின்று இதுக்கு ஒரு அலைச்சலையானா சரி நம்ம சிஸ்டத்தில் தான் எக்ஸாம் எழுதுவோம். கொஸ்டின் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எல்லாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாதிரி தான் இருக்கும். 4 ஆப்ஷன் தான். நீங்கள் டக்குன்னு எல்லாமே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து 35க்கு 34 எடுத்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அப்ளிகேஷனில் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து யார் வேணாலும் எடுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் உள்ள கொஸ்டின் அப்படியே தான் ரிப்பீட்டடாக தான் அங்கே எக்ஸாம்லேயும் வருது. நம்ம எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட முடியாது. அங்கே தான் ஒரு சின்ன எக்கு வச்சிருப்பாங்க. தியரி டெஸ்ட் பாஸ் பண்ண உடனே அவங்க ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கூடவே வந்து ஒரு சூப்பர்வைசர், அதாவது அது சொந்தக்காரங்க இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அவங்க நியூசிலாந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து 2 வருஷம் ஆயிருக்கணும். கார் ஓட்டணும் அப்படின்னா அவங்க நம்ம பக்கத்து சீட்லேயே உட்காந்துருக்கணும். அதாவது அவர் வந்து சூப்பர்வைசர், அவர் வந்து உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவார். ஸோ அவர் பார்வையில் தான் நீங்கள் காரை ஓட்டணும். இப்போ எக்ஸாம் வந்து எழுதியிருக்கிறது எல்லாமே நியூசிலாண்டோட டிராஃபிக் ரூல்ஸை மட்டும்தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆள் இல்லாமல் கார் ஓட்டக்கூடாது. அங்கே தான் வந்து ஒரு பெரிய இக்கே இருக்குது. நம்ம இம்மிடியட்டாக வந்து ப்ராக்டிக்கலை புக் பண்ணி நம்ம வந்து ஓட்டி காட்டி ஃபுல் லைசன்ஸ், அதாவது எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்படுவோம். நீ ஒன்றே கேட்கலாம், நீ தான் சொன்னியே இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு 1 இயர் ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு, உனக்கு தான் 1 இயர் ஒன்று முடிஞ்சிருக்காது, நீ அதை வச்சு ஓட்டலாமே அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒன்ஸ் தியரி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ரூல் தான் நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நம்ம வந்து மறந்துடணும். இது வந்து நம்ம காமெடியாக சொல்லணும் அப்படின்னா கலகலப்படத்தில் வந்து சந்தானம் வந்து விமல்கிட்ட சொல்லுவார், பாட்டி வந்து முறத்தை வச்சு புளியை விரட்டி விட்டுச்சு சொல்லுவார். அதுக்கு ஒன்றே விமல் வந்து கேட்பாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சந்தானம் சொல்லுவார், நம்மனா தான் சோறுனாங்க, நீங்கள் எப்படி ஒன்று விமல் சொல்லுவார், நம்புறேன் அப்படிம்பாரு. இந்த மாதிரி இந்த ரூலை ஃபாலோ பண்ணால் தான் லைசன்ஸ்னாங்க. சரி ரெண்டு நம்மளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா செக் மாரி எழுதி கொடுத்துருவாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸுமே நம்மளுக்கு போஸ்டல் அட்ரஸில் தான் வரும். அந்த செக் மாரி ஒன்று எழுதி கொடுப்பாங்கன்னு சொன்னாலே அதுலேயே உங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் லைசன்ஸ் நம்பரு என்ன வெர்ஷனு எல்லாமே போட்டு உங்கள் பேரோட போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அந்த செக் மாரி ஒன்று கையில் கொடுத்துருவாங்க. அதை வாங்கின உடனே நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அப்போவே நான் கார் ஓட்டல, என் ஒய்ஃப் தான் ஓட்டினாங்க. ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்து நம்ம புக் பண்ணணும். ப்ராக்டிகல் எக்ஸாம் எதில் புக் பண்ணோம்னா NZTA, அதாவது அதில் போய்ட்டு தான் நம்ம வந்து புக் பண்ணணும். இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து நம்ம எங்கே ஓட்டி காட்டணும் அப்படின்னா நம்ம தியரி டெஸ்ட்டு வந்து ஏஎஸ் சென்டர் போனோம் இல்லையா, இதுக்கு வந்து BTNZ அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸுக்கு தான் நம்ம போகணும். அங்கே போய் நம்ம ஓட்டி காட்டணும். அதாவது தியரிக்கு ஒரு இடம், ப்ராக்டிக்கலுக்கு ஒரு இடம். இது எல்லாமே நம்ம அதாவது நியூசிலாந்து ட்ராவல் ஏஜென்சி அவங்க தான் பண்ணுறாங்க. நம்ம தியரி பாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மறுநாளே கூட ப்ராக்டிக்கலை புக் பண்ணி எடுத்துக்கலாம். மறுநாளே புக் பண்ணி எடுத்துட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கேயுமே ஒரு இக்கு வச்சுருந்தாங்க. என்ன அப்படி 5 மாதத்துக்கு முன்னாடி ஆடி ஆஃபர் மாதிரி $150 நீங்கள் காசு கட்டினீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் தியரி டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டேட்லேருந்து குறிப்பிட்ட டேட் வரையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் மாரி இவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
யார் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இப்போ ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா திருப்பியும் ஃப்ரீ தானே திருப்பி புக் பண்ணதுனால எங்கேயுமே நம்மளுக்கு வந்து டேட்டே கிடைக்கல. நீங்கள் வந்து நியூசிலாண்டில் இங்கே தான் ஓட்டி காட்டணும் அங்கே தான் ஓட்டி காட்டணும், நீங்கள் நியூசிலாண்டில் எங்கே வேணாலும் அந்த VTNS ஆஃபீஸ் இருந்தால் அங்கே போய்ட்டு நம்ம ஓட்டி காட்டலாம். நீங்கள் ஓட்டி காட்டுற காரும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் சொந்த கார்லேயும் ஓட்டி காட்டலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கார் இருந்தாலுமே நீங்கள் வாங்கிட்டு போய் ஓட்டி காட்டலாம். காரில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனு அந்த ஓஃபர்லாம் கரெக்டாக வேலிடாக இருந்தால் மட்டும் போதும். அவங்க வந்து யார் கார் என்ன கார்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. டேட் இருக்குமா நான் பார்த்துட்டே இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அவ்வளோ நாள் நம்ம வந்து வேலைக்கெல்லாம் போனோம், ஏன்னா ஒரு ஆள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறங்கிறதுலாம் அந்த ஊரில் வந்து சாத்தியக்குறையே இல்லை. நான் வியாழக்கிழமை தியரி டெஸ்ட் எழுதிட்டு அன்றைக்கி நைட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். திங்கக்கிழமை 11:45 ஒரு டேட் வந்து ஓப்பனில் காட்டுது. அதை பார்த்துட்டிங்கன்னா ஆக்லாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதை காட்டுனுச்சு. சரி ரைட்டு, எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தாலும் நம்ம போய் ஓட்டி காட்டிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போட்டுட்டு திங்கக்கிழமை காலையிலே கிளம்பி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் அழைச்சிக்கிட்டு இங்கே நேராக அங்கே போயிட்டோம். இதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் VTNS ஆஃபீஸுக்கு வந்து ஒரு 1 hour முன்னாடியே போயிருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே யாராவது டெஸ்ட் அட்டன் பண்ணாங்கன்னா அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா அந்த ரூட்டு தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் ரூட்டு பிடிப்பட்டா ஈஸியாக வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் 1 hour முன்னாடியே போயிட்டோம். கார் வந்து VTNS ஆஃபீஸ்லேருந்து வெளியாகுது. முன்னாடி சேஃப்டி ஜாக்கெட் போட்டு இந்த டெஸ்டிங் ஆஃபீஸரும் உட்காந்துருக்காங்க. போட்டு போட்ட கார் ஃபாலோ பண்ணுறோம். கார் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க, கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அப்படியே திருப்பிங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் 8லேருந்தே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு டயத்துக்கு அப்புறம் அந்த ஃபாலோ பண்ணி அப்படியே போனாக்கா முட்டு சேர்ந்து அவங்க போய் யூடியூனில் திருப்புறாங்க. இந்த டெஸ்டிங் ஆஃபீஸர் பொல்லாத படத்தில் இல்லைனும் ஹீரோ மாற்றி பார்த்துக்குவாங்க பாருங்கள், அந்த மாதிரி காரை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. நான் உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், இவ்வளோ ஈஸியாக தெரியுது, ஏன்னா இது இருக்க நமக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்க போகுது. என் ஃப்ரெண்டு உடனே சொல்கிறாரு, நீங்கள் புதுசாக ஓட்டுறீங்க, உங்களை நம்பி டெஸ்டிங் ஆஃபீஸர் வந்து அவ்வளோ தூரம் ஏறி உட்காந்து வந்துடுவாரா, இப்போ இங்கே தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னோடனே சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் அந்த ரூட்டை போய் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். என்னோட டெஸ்ட்டுக்கான நேரம் வந்துட்டு நேராக போனோடனே என்னோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா $60 நியூசிலாந்து கட்டி தான் நம்ம வந்து புக் பண்ணணும். ஸோ $60 கட்டி தான் நானும் புக் பண்ணேன். போனோடனே பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து அந்த போஸ்ட்டில் வரல, ஆல்ரெடி அவங்க கையில் கொடுத்த அந்த செக் இருந்துச்சு. காட்டினோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்டிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா ரைட்டு லெஃப்ட் எல்லா இண்டிகேட்டையும் போட சொல்கிறாரு. போட்டதுக்கப்புறம் உங்களை பிரேக் காமிக்கி பிரேக் லைட் எரிதான்னு பார்த்தாரு. அப்புறம் உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பார்த்தாரு. வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முன்னாடியே பார்த்துக்கிறாரு. சில முன்னறிவிப்புகள்லாம் எனக்கு வந்து சொன்னார், சேஃப்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி சொன்னார். அப்படின்ட்டாரு. எடுத்து நேராக போனால் ரூட்டே வேறு. அவங்க வந்து இந்த ரவுண்டை போட்டு இண்டிகேட் சிக்னல் இதெல்லாம் வந்து போய் மேஜராக பார்க்குறாங்க. அப்போ வந்து எடுக்க சொன்னாங்க. கரெக்டாக நம்மளும் லெஃப்ட் இண்டிகேட் போட்டு நேராக போயாச்சு. ரவுண்டை போட்டில் போயிட்டு என்னை வந்து 4th எக்ஸிட் அப்படின்னாரு. அதாவது வந்து யூட்டனு கரெக்டாக இண்டிகேட் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணலை, அது வந்து கிரிட்டிக்கல் எரர் 1. ஒரு ரவுண்டை போட்டில் வந்து நேராக போய் சொன்னார், அங்கனே இண்டிகேட் நான் கரெக்டாக யூஸ் பண்ணலை, கிரிட்டிக்கல் எரர் 2. கிரிட்டிக்கல் எரர் 2 வாங்கினீங்கன்னா இம்மிடியட் ஃபெயிலு, நம்மளை ஃபெயில் போட்டுட்டாரு. இது தெரியாமலே அப்படியே நம்ம வண்டியை ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டினா, வண்டி ஓட்டினோன்னா தம்பி நீ ஃபெயிலுப்பா அப்படின்னாரு. மொதல் டெஸ்ட் ஊற்றிக்கிச்சு. ஃபெயில் அப்படின்னாலும் அங்கனே மெயில் வந்துடும். நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை வந்து அவர் சொல்லுவார், நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணுங்கிறத தப்பை சுட்டி காட்டிட்டு அவர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பி என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டே வந்துகிட்டே இருந்தோம். நல்ல வேலை அவங்க அன்றைக்கி இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வரலன்னா அன்றைக்கி நான் ஃபெயில் ஆனதுக்கு அதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிருக்கும். அவங்க 2 பேரும் வந்தனால அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ட்ரிப்பு போன மாதிரியே வந்துகிட்டே இருந்தோம். வரும்பொழுது அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் வேறு இடத்துல போட்டுருங்க, இவ்வளோ தூரம் அலைய முடியாதுன்னாரு. நான் சொன்னேன், திரும்பி இதே இடத்துல தான் போடணும், ஏன்னா நம்ம வெவ்வேறு ரூட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு ஆளும் ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. எவ்வளோ பெரிய நீங்கள் டிரைவிங்கில் ஸ்கில்லாக இருந்தாலுமே பழகுன ரூட்டுக்கும் பழகாத ரூட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பழகிட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஓட்டலாம். சரி, எனக்கு இந்த ரோடு வந்து பழகின மாரி ஆகிடுச்சு, ஏன்னா அவர் அழைச்சிட்டு போன இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் இதே இடத்துல போட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் திங்கக்கிழமை எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். NICT வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே வரோம். கிழமை 9:30 மணிக்கு அதே இடத்துல காட்டுனுச்சு. திருப்பி $60 கட்டி நம்ம போட்டாச்சு. ஒரு டெஸ்ட்டுக்கு $60. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திருப்பி ஒரு $60. தியரி டெஸ்ட்டுக்கும் அப்படி தான். நீங்கள் தியரி ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திருப்பி $45 காசு கட்டி தான் நம்ம தியரி எழுதுகிற மாதிரி இருக்கும். திருப்பி வியாழக்கிழமை காலையில் 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி அந்த ரூட்டெல்லாம் வந்து நல்லா பயிற்சி எடுத்துகிட்டு போய் உட்காந்து வழக்கம் போல் அந்த ரவுண்டை போட்டு எல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. கரெக்டாக அந்த வாட்டி எல்லாம் சிக்னல்லாம் போட்டோன்னா அங்கனே அந்த வாட்டி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வச்சுருந்த அந்த ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸோட செக்கை வாங்கிக்கிட்டு அவர் வந்து புதுசாக ஒரு செக் எழுதி கொடுத்தாரு. எழுதி கொடுத்துட்டு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நம்பரும் அங்கனக்குள்ளே அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சார். இன்கேஸ் உனக்கு ஒரு வாரத்தில் வந்து லைசன்ஸ் வந்து போஸ்டலில் வந்துடும், உனக்கு வரல அப்படின்னா நீ இதுக்கு கால் பண்ணி கேட்டுக்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு வாரத்தில் போஸ்டல்லையும் இப்போ வந்துருச்சு டிரைவிங் லைசன்ஸு. நம்மளுக்கு அந்த செக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அவர், அதை கொடுத்தோடனே நீங்கள் ஃபுல்லு. அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர்வைசர்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதான் வந்து ஃபுல் லைசன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ எனக்கிட்ட இப்போ ஃபுல் லைசன்ஸ் தான் இருக்குது. கிளாஸ் 1 டிரைவிங் லைசன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். கிளாஸ் 1 டிரைவிங் லைசன்ஸை வச்சு நம்ம என்ன ஓட்டலாம் அப்படின்னா, ஒன்று கார் ஓட்டலாம், நம்ம ஊரில் அந்த ஸ்கூட்டியெல்லாம் ஓட்டுவோம்ல அது ஓட்டலாம். நம்ம பைக்கில் கியர் வண்டி ஓட்டக்கூடாது. அது ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து கிளாஸ் 6 தான் எடுக்கணும். இங்கே நியூசிலாண்டில் கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 6 வரையும் வச்சுருக்காங்க. மொத்தமாக எனக்கு நியூசிலாண்டில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து $210 ஆனிச்சு. நான் ப்ராக்டிக்கலில் வந்து ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டேன் பாருங்கள். ஃபெயில் ஆகாமல் நான் எடுத்திருந்தேன்னா $160 முடிச்சிருக்கலாம். அதாவது இந்தியா மதிப்பில் ஒரு $10,000 முடிச்சிருக்கலாம். நியூசிலாந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதோட வேலிடுன்னு
பார்த்துட்டிங்கன்னா 10 வருஷம் வந்து நம்மளுக்கு வேலிடு. வியாழக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா தியரி பாஸ் பண்ணேன், திருப்பி திங்கக்கிழமை ப்ராக்டிக்கலில் போய் ஃபெயில் ஆனேன், திருப்பியும் வியாழக்கிழமை வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணி நான் பாஸ் பண்ணிட்டேன். இதுதான் நான் லைசன்ஸில் வந்து இப்போ கடந்து வந்த பாதைகள். நான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை பற்றி ஒரு விரிவாக ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிரகாஷ் நடராஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை விரைவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.